அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களில் சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் பயணம் செய்வார். ஆண்டுக்கு ஒரு முறை 4 மாத காலம் வக்ரமடைவார். கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் 29ஆம் தேதி வக்ரகதியில் பயணம் செய்ய உள்ளார். சனி பகவானின் இந்த வக்ர பயிற்சியால் மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும், எந்தெந்த விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மேஷராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம்தான் சனி. சனி பகவானின் அமைப்பு சிறப்பாக இருந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் நல்ல வெற்றியையும் லாபத்தையும் பெற்றுத்தரும். சனி பகவான் பயணம் செய்யும் ராசியில் இருந்து 5ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது வக்ரம் பெற்று 9ஆம் வீட்டிற்கு சூரியன் வரும்பொழுது வக்ர நிவர்த்தி அடைவார். கும்ப ராசியில் தற்பொழுது சனி பயணம் செய்கின்றார். மிதுன ராசியில் சூரியன் பயணம் செய்கின்றார். ஜூன் 29ஆம் தேதி அதாவது ஆனி மாதம் 15ஆம் தேதி சனி பகவானின் வக்ர காலம் ஆரம்பமாகிறது. ஐப்பசி 29ஆம் தேதி அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வக்ர காலம் முடிவுக்கு வரும். சனி பெயர்ச்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசிக்காரர்களுக்கு வக்ர காலத்தில் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும், பண கஷ்டம் தீரும். கடுமையான நெருக்கடியில் இருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். சனி பகவானால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட வேண்டும். மேஷ ராசிக்காரர்களுக்கு இது லாப சனி என்பதால் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் ப்ரமோஷனும் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். பண வருமானம் அதிகரிக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பு வரும். கடன்களை அடைப்பீர்கள். இத்தனை காலம் நிலவிய கடன்களுக்கு முடிவு வரும். முக்கியமாக பண ரீதியாக நிலவி வந்த பிரச்சனைகள் சரியாகும். ஆனால் அதே சமயம் ஆரோக்கிய ரீதியாக குறைபாடுகளும் ஏற்படலாம். வயிற்று பிரச்சனை ஏற்படலாம். அக்டோபர் மாதத்திற்கு பிறகு திருமண விவகாரங்களுக்கு முயற்சி எடுக்கலாம். அதற்கு முன்பு திருமணத்திற்கு முயன்றால் பலன் அளிக்காது. வேலை மாற்றங்கள், இடமாற்றங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. புதிய வேலை கிடைக்கும். நிலம் வாங்கும் வாய்ப்புகளும் வரும். கால் வலி, இதய ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம். பொருளாதார தேவைகள் அதிகமாகும் வாய்ப்பும் இருக்கிறது. அதனால் எதற்கு செலவு செய்தாலும் கவனமாக தேவைக்கு ஏற்ப செலவு செய்ய வேண்டும். இந்த நிலையில் யாருக்கேனும் கடன் கொடுத்து உதவும் பொழுது யோசித்து செயல்பட வேண்டும். நீங்கள் கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கு நீண்ட நாட்கள் கூட ஆகலாம். மருத்துவ செலவுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. மூத்த சகோதரர் சகோதரிகளிடத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை குறைப்பது நல்லது. உயர்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்கள் படிப்பில் முழு ஈடுபாட்டுடன் இருக்க வேண்டும். ஆடம்பர பொருட்கள் மீது ஆசை அதிகரிக்கும். ஒரு தெளிவு இல்லாமல் ஏதேனும் குழப்பமாகவே காணப்படுவீர்கள். மந்த தன்மையுடனும் இருப்பீர்கள். அதிலிருந்து மீள்வதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். மனதில் பிள்ளைகளால் நிலையற்ற சிந்தனைகள் ஏற்படலாம். எடுக்கும் முடிவுகளை தீர யோசித்து எடுக்க வேண்டும். பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. தம்பதிகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவும் நோக்கத்தில் வழக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. சனி பகவான் எல்லோருக்குமே கெடுதல் செய்ய மாட்டார். அவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பவர். சனி பயிற்சி யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடைபெற போகிறது. சனி பயிற்சியால் யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்புகள் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கின்றன. சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டு காலம் தங்கி இருந்து 12 ராசிகளுக்கான பலன்களை தரக்கூடியவர். இந்த நிலையில் இவர் இந்த 2.5 ஆண்டு காலத்தில் சில முறை வக்ர பயிற்சி என்று சொல்லப்படும் பின்னோக்கி நகரும் மற்றும் மீண்டும் நேராக நகர்தல் என தன் இயக்கத்தை கொண்டிருப்பார். வேத ஜோதிடத்தின் படி கிரகங்கள் அவ்வப்பொழுது வக்ர நிலையிலும் வக்ர நிவர்த்தி பயிற்சியும் அடையும். இது மனித வாழ்விலும் பூமியிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். அதன்படி வருகின்ற ஜூன் 30ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியில் வக்ர பயிற்சி அடைய போகிறார்.
அதாவது எதிர் திசையில் நகரப் போகிறார். இந்த நிகழ்வானது ஜூன் 30ஆம் தேதி இரவு 12:35 மணிக்கு சனி தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் நடக்கப் போகிறது. நவம்பர் 15ஆம் தேதி 2024 வரை சனி பகவான் கும்ப ராசியில் வக்ர நிலையில் பயணிப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் சிறப்பு அருள் கிடைக்கும். அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வும் கிடைக்கலாம். சனி பகவான் தற்பொழுது கும்ப ராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்றார். அதற்கு பிறகு நவம்பர் 15ஆம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க இருக்கிறார். இப்படி வக்ர நிலையில் சுமார் 139 நாட்கள் சனி பகவான் பயணிக்க உள்ளார். சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பராசியில் 2023ஆம் ஆண்டு முதலாக பயணித்து வருகிறார். இந்த நிலையில் சனி பகவான் ஜூன் 30ஆம் தேதி கும்பராசியில் வக்ர நிலையில் பின்னோக்கி பயணிக்க உள்ளார். சனி வக்ரமாவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். அதுவும் சில ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக இருக்க போகிறது. நிதி நிலையில் நல்ல உயர்வும் தொழில் முன்னேற்றமும் ஏற்பட இருக்கிறது. இப்பொழுது சனி வக்ரமாவதால் மேஷம், மிதுனம், மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்க போகிறது. மேலும் பணிபுரியும் இடத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுப பலன்களை பெறலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவையும் பெறலாம். அதே நேரம் இந்த நேரத்தில் வணிகர்கள் நல்ல லாபம் பெறுவார்கள். புதிய ஒப்பந்தத்தையும் பெறுவார்கள். இந்த சனி வக்ர பயிற்சியால் மேஷ ராசிக்காரர்களுக்கு சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பு வரும். கடன்களை அடைப்பீர்கள். இத்தனை காலம் நிலவிய கடன்களுக்கு முடிவு வரும். முக்கியமாக பண ரீதியாக நிலவி வந்த பிரச்சனைகள் சரியாகும். ஆனாலும் அதே சமயம் ஆரோக்கிய ரீதியிலான குறைபாடுகள் ஏற்படலாம். வயிற்று பிரச்சனை ஏற்படலாம். அக்டோபர் மாதத்திற்கு பிறகு திருமண விவகாரங்களுக்கு முயற்சி எடுக்கலாம். அதற்கு முன்பு திருமணத்திற்கு முயற்சி செய்தால் பலனளிக்காது. வேலை மாற்றங்கள், இடமாற்றங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. புதிய வேலை கிடைக்கும். நிலம் வாங்கும் வாய்ப்புகளும் வரும். கால்வலி, இதய ரீதியான பிரச்சனைகளும் ஏற்படலாம். மேலும் பரிகாரமாக சனி பகவானால் ஏற்படும் தாக்கம் குறைய அவருக்கு சிவபெருமான் மீது நிறையவே பக்தி உள்ளது. எனவே சிவபெருமானுக்கு திங்கள் மற்றும் திங்கட்கிழமைகளில் பால் அபிஷேகம், வில்வ இலையில் அர்ச்சனை செய்தால் சனீஸ்வரனின் தண்டனையிலிருந்து விடுபடலாம். தோஷம் நீங்குவதற்கு தேங்காய் ஒன்றை பகவானின் முன்னிலையில் உடைத்து அதில் எண்ணெய் ஊற்றிக் கொள்ளுங்கள். பிறகு எல்லை ஒரு துணியில் கட்டி அந்த நல்லெண்ணெயில் நினைத்து தீபமேற்றி வழிபட வேண்டும். இது நீங்கள் சனிக்கிழமைகளில் செய்ய வேண்டும். அதிக கஷ்டங்களை நீங்கள் சனி பகவானால் அனுபவிக்கிறீர்கள் என்றால் 108 கருப்பு உளுந்தை தலையணைக்கு அடியில் வைத்து இரவு உறங்கி அதிகாலையில் குளித்ததும் சனி பகவானை 108 முறை வலம் வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு உளுந்தை தரையில் போட வேண்டும். சனீஸ்வர பகவானை திருநள்ளாறு சென்று வழிபடுவது நல்லது. இதுவும் சனீஸ்வரரை வணங்குவதற்கு உரிய முறையில் ஒன்றாகும். மற்றவர்களுக்கு தானம் செய்வதன் மூலமாகவும், காக்கைகளுக்கு உணவளிப்பதும், நவகிரகத்தை 9 முறை வணங்குவதன் மூலம் சனி தோஷம், சனி பகவானின் தாக்கமும் சற்று குறையும். மேலும் சனிக்கிழமைகளில் வருகின்ற பிரதோஷ புண்ணிய தினத்தில் சிவன் கோவில்களில் வில்வ இலையால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் ரொம்பவே நல்லது. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றி வழிபட்டால் சனியின் பாதிப்புகள் குறையும். சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயக பெருமானுக்கு சிதறு தேங்காய்களை உடைத்து வழிபட்டால் சனி பகவானின் பாதிப்புகளும் குறையும். சனி பகவானின் தானியம் எள். அந்த எள் எண்ணெயில் அவருக்கு விளக்கு போடுவது மிகுந்த நன்மைகளை கொடுக்க வல்லது. எள்ளு சாதத்தை நெய்வேத்தியமாக செய்துவிட்டு அதனை காகத்திற்கு வைத்துவிட்டால் சாப்பிட்டால் நன்மைகள் பெருகும். திருநள்ளாறு சென்று சனீஸ்வரரை வழிபட தோஷங்கள் நீங்கும். நல்லெண்ணெய், உளுந்து, இரும்பு சட்டி ஆகியவற்றை ஏழை எளியோர்களுக்கு தானம் செய்யலாம். சனி நட்சத்திரமான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி வருகின்ற நாட்களில் அன்னதானம் செய்வது ரொம்பவே சிறப்பு. அதே போலவே உழைப்பாளிகளுக்கு உதவி செய்தால் சனீஸ்வரனின் அனுகூலம் கிடைக்கும். அதே போலவே ஏழை மாணவர்களின் கல்விக்காக உதவினாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும்.
தினமும் சாப்பிடும் முன்பு ஒரு பிடி சாதத்தில் எள் கலந்து காகத்திற்கு வையுங்கள். சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு. நவகிரகங்களில் சனி பகவான் சன்னதியில் நல்லெண்ணெயில் அகல் விளக்கு ஏற்றி தொடர்ந்து வழிபட்டு வரலாம். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ்.